உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சாய்ராம் அவங்க பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியெல்லாம் பாபா உதவி பண்ணாங்க. இப்போ நம்ம சாய்பாபா சாய் பக்தர்கள் மூலமாக எவ்வளோ பேர் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நமக்கு ஒரு சோதனை வந்தது அப்படின்னா ஏன் இப்படி சோதிக்கிறார் பாபா? பாபாவை தான் நான் நம்புகிறேன், சாய் சச்சரித்திரம் படிக்கிறேன், ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன், பாராயணம் பண்ணுறேன், விரதம் இருக்கேன். ஆனால் இந்த சாய்பாபா எப்போ பார்த்தாலும் என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளோட சோதனைக்கு உண்டான முக்கியமான விஷயமே நம்மளோட கர்மா. அதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன். கர்மாவை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவை போக்குறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த கடவுளை கட்டி பிடிச்சிக்கோங்க. அவங்கள இறுக்கமாக கட்டி பிடிச்சி நீங்கள் தான் எங்களுக்கு கதி, நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும், உங்களையே நாங்கள் நம்பி சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி முழுக்க அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது செய்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட ப்ரேயர் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு யார் எங்கே இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அத்தனை பேருமே எனக்கு இந்த கஷ்டம், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் குரூப்பில் போடும்போதும் அத்தனை சாய் பக்தர்களுமே சேர்ந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அவங்களோட ப்ரேயர் நிச்சயமாக பலிக்கும். பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கும் அவங்க மனசில் உள்ள கோரிக்கை அத்தனையுமே நிறைவேறும். இப்போ அந்த சாய்ராமுக்கு பாபா எப்படியெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கேளுங்க. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்றைக்கி நான் பேசினேன், சுதான்னு பேசினேன்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி பேசணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த பாபா பக்தர்கள் ஒரு அனுகிரக கற்பகை இல்லம் அதோட பேர். அவங்க கொண்டு வந்து 1000 rupees கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ நேற்று அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா, உங்களுக்காக வந்து மலேசியாலேருந்து மஸ்கட்லேருந்து அங்கே இருக்கிற பாபா பக்தர்கள் வந்து உங்களுக்காக பணம் அனுப்பிச்சிருக்காங்கம்மா. வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன்னாரு. இப்போ அவங்க மட்டும் கிடையாது, என்னோட சொந்தம் அத்தை பசங்க எல்லாருமே 4 பேர். ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி எனக்கு அமௌண்ட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்குது இப்போ அமௌண்ட் எனக்கு. நம்ம யாருக்கு என்ன கொடுத்தோம், 100 ரூபாவது கொடுத்தோமா? நம்மளுக்கு எப்படி வருதுன்னு அந்த சாயினால் வருது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாரும் எங்கேருந்தோ எந்த சம்மந்தமே இல்லாதவங்க எனக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது சாயினால் தான் பண்ணுறாங்க, என்னாலேயோ இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என் பையன் மட்டும் சாய்க்கு வைக்காத எதுவுமே சாப்பிட மாட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட சாய்க்கு வச்சு, நான் எப்பாவது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவேன், அவன் படவே மாட்டான். சாய்க்கு வைக்காத, சாய்க்கு தண்ணி கொடுக்காத, சாய் வாய் துடைக்காத அவன் வந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு அன்னம் இல்லாத பண்ண மாட்டார் அந்த சாய், எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு நான் என்ன சொல்லணும், சாய்க்கு என்ன நான் பண்ணுவேன் எனக்கு தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் பயங்கர எனக்கு கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் என்னை தூக்கி பிடிச்சிருக்காரு. என்னை கீழே விழாத அவர் கையில் என்னை பிடிச்சிருக்காரு. நான் அவர் கை பிடிக்கல, நான் அவர் கை பிடிச்சா நான் விட்டுட்ருப்பேன். அவர் என் கை பிடிச்சிருக்காரு, என் குடும்பத்தை கையை பிடிச்சிருக்காரு. என் குடும்பத்தை கையை பிடிச்சதுனால தான் சாய் என் கையை விடாத என்னை கொண்டு வருவார். இப்போவும் என் பையன் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல. சாயை நம்புங்க, சாய் தான் நம்மளை கடைசி மட்டும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம், எல்லாருமே கேட்டிருப்பீங்க அவங்க எவ்வளோ எமோஷ்னலாக பாபாவோட பக்தர்கள் அத்தனை பேருக்கு இப்போ வரைக்கும் பண உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. யாரோ இங்கே இருந்தோ அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நம்ம சாய்பாபா. அவங்களுக்கு உதவி செய்கிற அத்தனை சாய் பக்தர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன் சாய்ராம், பாபா சோதிக்கிறாரு அப்படின்னு நினச்சி மனசை தளர விட்டுறாதீங்க. சோதனை வருது அப்படின்னா பின்னாடி ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு தான் சோதனை வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, பாபா கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, பாபா பாதத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கோங்க. பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க. நீ தான் பாபா பார்த்துக்கணும், நான் உன்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. பாபா நிச்சயமாக உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.